ரைட். அப்ப ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. ஒரு செவ்வக மைதானத்தின் நீளம் 2a சக 7 மீட்டர். ஒரு செவ்வக மைதானத்தின் நீளம் 2a சக 7 மீட்டர். அகலம் 2a சய 3 மீட்டர். ஒரு செவ்வக மைதானத்தின் நீளம் 2a சக 7 மீட்டர். அகலம் 2a சய 3 மீட்டர். 2a சக 7 மீட்டர். அகலம் வந்து 2a சய 3 மீட்டர். ரைட். 2a சக 7 மீட்டர் சக 2a சய 3 மீட்டர் ஆகவும் இருப்பின் மைதானத்தின் பரப்பளவை a இன் சார்பில் காண்க. மைதானத்தின் பரப்பளவை a இன் சார்பில் காண்க. If the length of rectangular shaped ground is 2a plus 7 meter and the width is 2a minus 3 meter, determine the area of the ground in the term of a. மிதுர்ஷனா இருக்கிறது. இப்ப இருக்கிற மிதுர்ஷன் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? மிதுர்ஷனன் இங்கிலீஷ் மீடியமா மிதுர்ஷன் இங்கிலீஷ் மீடியமா? இதுல இருக்க மிதுர்ஷன் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? தமிழ் மீடியம் சார். ஓகே, அப்ப மிதுர்ஷனன் இன்றைக்கு வர இல்லை. ஓகே, இதனால நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். நேற்று மிதுர்ஷனன் வந்து சார் இங்கிலீஷ் மீடியம் விலங்கல்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் அந்த மெசேஜை பார்க்கவே லேட் ஆயிட்டு. இதுக்கு முதல் தடவை நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன் தானே, என்ன தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமா? ஆமா சார். நேற்று நீங்க வரல. நேற்று வந்து மிதுர்ஷனன் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அவங்க இன்றைக்கு வரல. ஸோ நான் அவங்க இல்லாதாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை இப்போ. ரைட். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கும். ரைட். ஒரு பிளே கிரவுண்ட்ல வந்து லென்த் வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து எவ்வளவு லென்த்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 2a plus 7 மீட்டர். அது மாதிரி வித் வந்து எவ்வளவுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 2a minus 3 மீட்டர். இப்ப இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகம் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப செவ்வகம் என்று சொல்லி இருந்தால் செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நீளம் என்ன? 2a சக 7. அகலம் வந்து என்னது? 2a சய 3. இங்க ஒரு அலகு முக்கியம். இங்க ஒரு மீட்டர் இருக்கு, இங்க ஒரு மீட்டர் இருக்கு. அப்ப மீட்டர் தர மீட்டர் எவ்வளவு? ஏ தர ஏ எவ்வளவு? ஏ வர்க்கம். ஏ வர்க்கம். ஆகவே மீட்டர் தர மீட்டர் எவ்வளவு? மீட்டர் வர்க்கம். மீட்டர் வர்க்கம். ஆகவே இங்கால வரப்போது எங்களுக்கு மீட்டர் வர்க்கம் வரப்போகுது. ரைட். அது சைட்ல அது பாட்டுல இருக்கும். அது அழகு தானே. அப்ப மீட்டர் வர்க்கம்ன்றது மீட்டர் வர்க்கம் அது ஓரமா அது பாட்டுல இருக்கும். அதை நாங்க இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை. ரைட். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்படி 2 பிராக்கெட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாம இந்த 2a ஆல இந்த பிராக்கெட்டுக்குள்ள எல்லாத்தையும் இதுக்கு 2 பேரையும் நாங்க பெருக்குவோம். அது மாதிரி இந்த 7 ஆல இந்த பிராக்கெட்டுக்கு இருக்கிற 2 பேரையும் பெருக்குவோம். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 2a ஆல 2a மைனஸ் 3 பெருக்குவோம். அதுக்கப்புறம் பிளஸ் 7 ஆல 2a மைனஸ் 3 பெருக்குவோம். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2a ஆல 2a பெருக்கினா எவ்வளவு? 4a வர்க்கம். ஓ ஏ ஸ்கொயர். இந்த 2a ஆல மைனஸ் 3 பெருக்கினா எவ்வளவு? 6a. 2a சய 3 எவ்வளவு?
2a தர சயம் 3 மறை 6a மறை 6a. ரைட். அதே மாதிரி நீ இந்த 7ஆல 2a பிரிக்கணும் எவ்வளவு? 14. 14a. இந்த 7ஆல சயம் 3 பிரிக்கணும் எவ்வளவு? மறை 21 மறை 21. ரைட். இப்ப 4a வர்க்கம் அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா a வர்க்கத்துல வேற எங்கேயும் எதுவும் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ஏல வந்து பாத்தீங்கன்னா இங்க 6a இருக்கு, இங்க 14a இருக்கு. ஆனா ஒண்ணுல சக இருக்கு, ஒண்ணுல சய இருக்கு. ஒவ்வாத குறி வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க? பெரியதானத்துல குறிய போட்டு ஒன்றுல இருந்து ஒன்றை கூட்டணும். நான் என்ன எழுதி வைக்க சொன்னான்? ஒவ்வாத குறி இருந்துச்சுன்னா பெரியதானத்துல குறிய போட்டு என்ன செய்யணும்? இதுல எது பெரியதான்? இப்பதான் வந்து சக 5 சக சய 3 இருக்குன்னு வைப்போம். சோ இங்க இதுல பெரியதானத்துல குறி என்ன? பெரியதானம் என்ன? 5. அப்ப 5 குறி முன்னுக்கு இருக்க குறி என்ன? சக. அவ சக போட்டு ஒன்லைன் ஒண்ணு கழிப்பான் 2. அது மாதிரி சய 5 சக 3 இருந்துச்சு. இங்க பெரியதானம் என்ன? 5. 5க்கு முன்னுக்கு இருக்க குறி என்ன? சய. சய. அவ சய ஒன்லைன் ஒண்ணு கழிப்போம். அப்ப 2. அப்ப ஒவ்வாத குறி இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம்? பெரியதானத்துல இருந்து பெரியதானத்துல குறிய போட்டு ஒன்லைன் ஒன்றை கழிப்போம். அப்ப இங்க பெரியதானம் என்ன? 14. 14 குறி சக. ஆகவே சக. அப்ப 14 இங்க 6 எதிர்குறி, 2 வெவ்வேறு குறி. அப்ப ஒன்லைன் ஒன்றை கழிப்போம். 14 6 போனா 8 8. சய 21. இதுக்கு இங்கால அப்படி மிச்சம் என்ன வரப்போகுது பின்னுக்கு? இவ்வளவுக்கு பின்னால மீட்டர் வர்க்கம். வழி கொள்ளுங்க. மற்றவங்க சைலண்டா இருக்க வேணாம், கதைங்க. நீங்க தெரியுங்க இப்ப. ஓகே, அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஒரு பிள்ளை ஓர் ஆப்பிளின் விலை 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 ரூபா எக்ஸ் வீதம். ஒரு பிள்ளை ஓர் ஆப்பிளின் விலை ரூபா எக்ஸ் வீதம். ஒரு பிள்ளை ஓர் ஆப்பிளின் விலை ரூபா எக்ஸ் வீதம். ஒரு பிள்ளை ஓர் ஆப்பிளின் விலை ரூபா எக்ஸ் வீதம் ஏ ஆப்பிள்களை வாங்கினர். ஒரு பிள்ளை ஒரு ஆப்பிளின் விலை ரூபா எக்ஸ் வீதம் ஏ ஆப்பிள்களை வாங்கினர். முதலாவது கேள்வி, ஆப்பிள்களை வாங்க செலவிட்ட பணத்தை ஏ எக்ஸ் ஆகியவற்றின் சார்பில் தருக. ஆப்பிள்களை வாங்க செலவிட்ட பணத்தை ஏ எக்ஸ் ஆகியவற்றின் சார்பில் தருக. ஆப்பிள்களை வாங்க செலவிட்ட பணத்தை ஏ எக்ஸ் ஆகியவற்றின் சார்பில் தருக. அப்படியே தொடர்ந்து எழுதுங்க. கீழே வாங்கிய ஆப்பிள்களின் எண்ணிக்கையை
வாங்கிய ஆப்பிள்களின் எண்ணிக்கையை 5 கூட்டினால் 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 ஓர் ஆப்பிளின் விலையை 3 ரூபாய் 3 குறைக்கலாம் என வர்த்தகர் கூறுகிறார். வாங்கிய ஆப்பிள்களின் எண்ணிக்கையை 5 வாங்கிய ஆப்பிள்களின் எண்ணிக்கையை 5 ஓர் ஆப்பிளின் விலையை ரூபாய் 3 குறைக்கலாம் என ஓர் ஆப்பிளின் விலையை ரூபாய் 3 குறைக்கலாம் என ஓர் ஆப்பிளின் விலையை ரூபாய் 3 குறைக்கலாம் என வர்த்தகர் கூறுகின்றார். வர்த்தகர் கூறுகின்றார். இதற்கேற்ப அவர் 5 ஆப்பிள்களை மேலதிகமாக வாங்குவதற்கு எண்ணியுள்ளார். 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 இப்ப 2வது கேள்வி, அதுல 2வது, முதலாவது கேள்வி அங்க மேல கேட்டாச்சு. இப்ப 2வது, வாங்குவதற்கு எண்ணியுள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கைக்கான ஒரு கோவையை வாங்குவதற்கு எண்ணியுள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கையான ஒரு கோவையை வாங்குவதற்கு எண்ணியுள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கைக்கான ஒரு கோவையை ஏயின் சார்பில் எழுதுக. வாங்குவதற்கு எண்ணியுள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கைக்கான ஒரு கோவையை ஏயின் சார்பில் எழுதுக. வாங்குவதற்கு எண்ணியுள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கைக்கான ஒரு கோவையை ஏயின் சார்பில் எழுதுக. அடுத்த கேள்வி, ஒரு ஆப்பிளின் விலைக்கான கோவையை எக்ஸின் சார்பில் எழுதுக. 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 இதுக்கு நான் ரூம் ஒரு ஆப்பிளின் விலைக்கான கோவையை எக்ஸின் சார்பில் எழுதுக. அடுத்த கேள்வி, ஆப்பிள்களுக்கான செலவுக்குரிய ஒரு கோவையை A, X ஆகியவற்றின் சார்பில் எழுதி அதை சுருக்குக. ஆப்பிள்களுக்கான செலவுக்குரிய ஒரு கோவையை ஆப்பிள்களுக்கான செலவுக்குரிய ஒரு கோவையை ஆப்பிள்களுக்கான செலவுக்குரிய ஒரு கோவையை ஆப்பிள்களுக்கான செலவுக்குரிய ஒரு கோவையை A, Xின் சார்பில் எழுதி அதை சுருக்குக. ஆப்பிள்களின் செலவுக்கான ஒரு கோவையை
ஆப்பிள்களின் செலவுக்கான ஒரு கோவையை ஏக்கம எக்ஸின் சார்பில் எழுதி அதை சுருக்குக. எங்க செய்யுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து எக்ஸ் ரூபா படி ஏ எண்ணிக்கையான ஆப்பிள வாங்கினா மொத்தம் என்ன என்ன விலைக்கு வாங்கியிருப்பினம்? சொல்லுங்க பாப்பா. ஒரு ஆப்பிள் வந்து எக்ஸ் ரூபா, அப்படி நாங்க எத்தனை எவ்வளவு ஆப்பிள் வாங்குறோம்? ஏ எண்ணிக்கையான ஆப்பிள் வாங்குறோம். அப்ப எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்கும் அது மூலம் முதலாவதுக்கு? எவ்வளவு செலவாயிருக்கும்? இல்லையா? கதைக்கிறது விளங்கல்ல. அம்தா சொல்லுங்க. ஒரு ஆப்பிள் எக்ஸ் ரூபாண்டா ஏ எண்ணிக்கையான ஆப்பிள் என்ன விலை? ஒரு பென்சில் 5 ரூபாண்டா 5 பென்சில் விலை எவ்வளவு? அம்தா ஒரு பென்சில் விலை 5 ரூபாண்டா 5 பென்சில் விலை எவ்வளவு? 25 ரூபாய் சார். என்ன செஞ்சீங்க? 5 பெருக்கணும். 5 5ஆல பெருக்கினீங்க. சோ அத மாதிரி ஒரு ஆப்பிள் விலை எக்ஸ் ரூபாண்டா ஏ எண்ணிக்கையான ஆப்பிள் விலைன்னா என்ன செய்யணும்? AX ஏ பெருக்கம். ஏ எக்ஸால பெருக்கணும். அப்ப ஏ X எக்ஸ் ரைட். விளங்குதா இது? அதாவது ஒரு பென்சில் விலை 5 ரூபாண்டா 5 பென்சில் விலை. அப்ப ஒரு பென்சில் விலைய 5 பென்சில்களுக்கும் பெருக்கணும். பெருக்கினா 5 தர 5 25. அது மாதிரி ஒரு ஆப்பிள் விலை எக்ஸ் ரூபானா 5 ஆப்பிள் விலை சாரி ஏ ஆப்பிள் விலை ஏ தர எக்ஸ் ரூபா. ரைட். அப்ப ஏ X தர எக்ஸ் ரூபா. இல்ல இப்ப ரூபாண்டா அதுல மென்ஷன் பண்ணிருக்கா? இல்ல மென்ஷன் பண்ணிருக்கா? ஓ ரூபா. அப்ப ஆகவே ஏ எக்ஸ் ரூபா. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா
இன்னும் மேலதிகமா 5 ஆப்பிள்களை வாங்கினால் ஒரு ஆப்பிளோட விலை வந்து 3 ரூபாயால குறையும்னு சொல்லியிருக்கு. ரைட்? அப்ப ஒரு ஆப்பிளோட விலை வந்து 3 ரூபாயால குறையும்னு சொல்லியிருக்கு. ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா Yes, sir. இப்ப கேட்ட கேள்வி என்ன? ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கு? வாங்குவதற்கு எண்ணியுள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கைக்கான ஒரு கோவையை ஏயின் சார்பில் எழுதட்டா. முதல் எத்தனை ஆப்பிள் வாங்கிறதுக்கு எண்ணி இருந்தவ? முதல் எத்தனை ஆப்பிள் வாங்கினவர்? இதுல எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்க? ஆரம்பத்துல எக்ஸ் ரூபா படி எத்தனை ஆப்பிள் வாங்கினவர்? A apple. ஏ எண்ணிக்கையான ஆப்பிள் வாங்கினவர். ரைட்? அப்ப எக்ஸ் ரூபா படி ஏ எண்ணிக்கையான ஆப்பிள் வாங்கினவர்டா இப்ப எத்தனை ஆப்பிள் கூடுதலா வாங்குற? 5 ஆப்பிள். 5 ஆப்பிள். அப்ப 5. முதல் இப்ப ஏ எண்ணிக்கையான இப்ப அதாவது வந்து முதல் நான் ஒரு 5 ஆப்பிள் வாங்கியிருந்தேன்டா சாரி 6 ஆப்பிள் வாங்கியிருந்தேன்டா இப்போ ஒரு 5 ஆப்பிள் வாங்கினேன்னா இப்ப எத்தனை ஆப்பிள் மொத்தமா இருக்குமே? 11. 11 ஆப்பிள். என்ன 11. செஞ்சு நான் முதல் இருந்த ஆப்பிளையும் இப்ப வாங்கின ஆப்பிளையும் என்ன செஞ்சு நான் கூட்டணும். கூட்டுறோம். அது மாதிரி இங்க பாருங்க முதல்ல எவ்வளவு எத்தனை ஆப்பிள் இருந்தது எங்களுக்கு இங்க? A apple. ஏ ஆப்பிள் இருந்தது. இப்ப எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்கோம் கூடுதலா? 5 apple. அப்ப என்ன செய்யணும்? 5 ஏ மஞ்சையும் கூட்டம். கூட்டணும். அப்ப ரெண்டாவதுக்கு விட என்ன? ஏ சக 5. 5. 5. ஏ சக 5 ஆப்பிள் வந்து நாங்க வாங்கிருக்கோம். இது விளங்குதா? விளங்குது சார். ஓகே. அப்ப மூன்றாவது பார்ப்போம். இப்ப மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கு? ஓர் ஆப்பிளின் விலைக்கான ஒரு கோவையை எக்ஸின் சார்பில் எழுதுது. ரைட்? அப்போ ஓர் ஆப்பிளுக்கான விலைக்கான கோவையை வந்து எக்ஸின் சார்பில் எழுத சொன்னா முதல்ல வந்து ஒரு ஆப்பிளுக்கு விலை என்ன? இங்க எக்ஸ் ரூபா. இப்ப 5 ஆப்பிள் கூடுதலா வாங்கினா ஒரு ஆப்பிளுக்கு எவ்வளவு விலை குறைச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி இருக்கு? 3 ரூபாய். 3 ரூபாய். இப்ப முதல் இருந்த ஆப்பிளோட விலை 6 ரூபாண்டா இப்ப நான் அதாவது வந்து 3 ரூபா உங்களுக்கு குறைச்சு தரேன்டா இப்ப என்ன விலை இருக்கும்? 3 ரூபாய். 3 ரூபாய். என்ன நடந்தது? 6ல இருந்து 3 கழிச்சினாங்க. அப்ப முதல் இருந்த விலையில இருந்து இப்ப நான் குறைக்க போற விலையை கழிச்சினாங்க. அப்ப முதல் ஆப்பிளோட விலை என்ன இங்க? X. ரூபாய். இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஆப்பிளோட விலை? 3 ரூபாய். அப்ப என்ன இதுக்கு என்ன வர போகுது? எக்ஸ் ஆய 3. 3. அப்ப இதுக்குரிய விட என்ன? எக்ஸ் ஆய 3. ரைட்? இப்ப அடுத்த கேள்வி கேட்டிருக்கு. ஆப்பிளுக்கான செலவுக்குரிய ஒரு கோவையை ஏ எக்ஸ் சார்பில் எழுதி அதை சுருக்கட்டா. ரைட்? ஆப்பிளுக்கான கோவை. அப்ப ஆப்பிளுக்கான கோவை என்றா இப்ப மொத்தமா எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்கணும்? A ஏ apple. இப்ப கடைசியா முதல் தான் ஏ ஆப்பிள் வாங்கினேன். இப்ப எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்கணும்? முதல் ஏ ஆப்பிள் வாங்கினது இப்ப எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்கணும்? கூடுதலா ஒரு 5 ஆப்பிள் வாங்கினா இப்ப எவ்வளவு மொத்த ஆப்பிள் கையில இருக்கு? ஏசாக 5. அது விளங்குதா? அதாவது முதல் தான் ஏ ஆப்பிள் அதோ இதோட முடிஞ்சது அந்த கணக்கு. இப்ப எங்கட கையில இருக்கிறது எவ்வளவு? ஏசாக 5. 5 ஆப்பிள். ரைட்? அப்ப எங்கள்ட்ட இருக்கு முதல் வந்து எங்கள்ட்ட 6 ஆப்பிள் இருந்துச்சுன்னா இப்ப வந்து எங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு? 6 சக 5 11 ஆப்பிள் இருக்கு. ரைட்? அப்ப முதல் வந்து ஒரு ஆப்பிளோட விலை என்ன விலை இருந்துச்சு? 6 ரூபாய் இருந்துச்சுன்னு வைப்போமே. 6 ரூபாய் இருந்துச்சுன்னா சரி 5 ரூபாய் இருக்குன்னு வைப்போமே. முதல் ஆப்பிளோட விலை வந்து 5 ரூபாய்னா ஒரு இப்ப 3 ரூபாய் கழிச்சு இப்ப ஆப்பிளோட விலை எவ்வளவு? 2 ரூபாய். 2 ரூபாய். இப்ப அப்ப இப்ப மொத்தமா நாங்க எத்தனை ஆப்பிள் வாங்கி இருக்கிறோம் இப்ப இங்க? இப்ப இந்த இதன்படி இதுல 11 ஆப்பிள். 11 ஆப்பிள். முதல் 6 ஆப்பிள் இப்ப ஒரு 5 ஆப்பிள் கூட்டி 11 ஆப்பிள் வாங்கி இருக்கோம். இப்போ அந்த 5 ஆப்பிள் கூடுதலா வாங்கினதால ஒரு ஆப்பிளுக்கு விலை என்ன நடக்குது? 3 ரூபாய் குறைஞ்சு இப்ப ஒரு ஆப்பிளுக்கு விலை எவ்வளவு? 2 2 ரூபாய். 2 ரூபாய். 11 ஆப்பிள் விலை எவ்வளவு? 11 தர 2. ரைட்? ஒரு ஆப்பிளுக்கு விலை 2 ரூபாய். அப்படி 11 ஆப்பிளுக்கு விலை எவ்வளவு? 11 தர 2 22. ரைட்? இப்ப பாருங்க இங்க பாருங்க இப்ப வந்து எவ்வளவு ஆப்பிள் இருக்கு எங்கட கையில? ஏசாக
5. ஏ சக 5 ஆப்பிள். அப்ப ஒரு ஆப்பிள் விலை எவ்வளவு? எக்ஸாய 3. எக்ஸாய 3 ரூபாய். இப்ப அதாவது வந்து 5 ஆப்பிள் கூடுதலா வாங்கினா இப்ப ஒரு ஆப்பிள் விலை வந்து எக்ஸாய 3 ரூபாய். அப்போ ஒரு ஆப்பிள் விலை எக்ஸாய 3ண்டா அப்படி ஏ சக 5 ஆப்பிள் வாங்கணும்னா எவ்வளவு? ஏ சக 5 இன்டு எக்ஸாய 3. 3. இது விளங்குதா? விளங்குது சார். ஆம் சார். ஓ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் விலை வந்து எக்ஸாய வந்து முதல் எக்ஸ் ரூபாயா இருந்தது. இப்ப 3 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னா எக்ஸாய 3 ரூபாய். அப்ப எக்ஸாய 3 ரூபாய்ன்ற இங்க உதாரணத்துக்கு எங்களுக்கு 2 ரூபாய் மாதிரி. அப்ப 2 ரூபாய் ஆப்பிள் வந்து எங்களுக்கு இங்க இருக்கு. அத மாதிரி எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்கோம்? முதல் 6 ஆப்பிள் இருந்து இப்ப 5 ஆப்பிள் கூட்டி 11 ஆப்பிள் வாங்கியிருக்கோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் ஏ ஆப்பிள் இருந்து இப்ப 5 ஆப்பிள் வாங்கினா ஏ சக 5 ஆப்பிள் வாங்கியிருக்கோம். அப்ப ஏ சக 5 ஆப்பிள் ஒரு ஆப்பிள் விலை எக்ஸாய 3 ரூபாய். ஆகவே ஏ சக 5 தர எக்ஸாய 3. இது விளங்குதா? இது இந்த மாதிரியான விளங்குது கேள்வி சார். ஓலவலுக்கு கட்டாயம் வரும். ரைட்? நீங்க இப்ப 10ஆம் ஆண்டுல அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓலவலுக்கு ஈஸியா இருக்கும். இது விளங்குதா? வடிவா பாருங்க. இது விளங்குதா? விளங்குது சார். ஓகே. இதை இப்ப சுருக்க சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க 2 பிரேக்கெட் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஏ ஆல இது 2 ஒருக்கா பெருக்கணும், 5 ஆல இது 2 ஒருக்கா பெருக்கணும். அப்ப ஏ ஆல பெருக்கணும்னா ஏ எக்ஸாய 3 சக 5 ஆல எக்ஸாய 3. எக்ஸாயம் இப்ப ஏ ஆல எக்ஸ பெருக்கினா ஏஎக்ஸ், ஏஎக்ஸ். ஏ ஆல சய 3 பெருக்கினா 3 சயம் 3 சாய 3. சய 3 ஏ. 5 ஆல எக்ஸ பெருக்கினா 5x. 5x 5x. 5 ஆல 3 பெருக்கி சய 3 பெருக்கினா சய 15 சய 15. இங்க வேற எதுவும் சுருக்கலாமான்னு பாருங்க. இங்க ஏஎக்ஸ் இருக்கு. ஏஎக்ஸ் வேற எங்கேயும் இருக்கா? இல்ல சார். இல்ல. அது மாதிரி இங்க ஏ இருக்கு. இங்க வேற வேற எங்கேயும் இருக்கா? இல்ல இல்ல சார். சார். இல்ல. இங்க எக்ஸ் இருக்கு. எக்ஸ் வேற எங்கேயும் இருக்கா? தனியா எக்ஸா இருக்கணும். ஏஎக்ஸ்ன்றது வேற எக்ஸ்ன்றது வேற. இல்ல. சரி சார். 15 இருக்கு. இங்க வேற எங்க நம்பர் தனியா இருக்கா? இல்ல. அப்ப இது மட்டும்தான் இதுக்கு மேல நாங்க சுருக்க இல்லாத. அப்ப இதுதான் உங்களுக்கு விரிச்சலின விட. விட. எழுதி கொள்ளுங்க. சரி சார். யுசானிகா விளங்குதா? ஓம் சார். ஓகே. சத்தம் போடாம இருக்கக்கூடாது. கதைக்கணும். சம்ரி விளங்குதா? சம்ரி ஸ்ரீ. சம்ரி. சார். ஓகே. ஓகே. மிதுர்சன் ஓகேவா? ஓகே சார். ஓகே. இப்ப லியாவும் திவ்யேஷும் தான் காய்ச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்க சத்தம் போடாம பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்காங்க. அப்படி இருந்தா உங்களுக்கும் தூக்கம் வந்து கொஞ்சம் கதைச்சு பேசி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து மத்தியில வந்து தூக்கம் வராது. இன்ட்ரெஸ்டா போய்கொண்டு இருக்கும். அம்தாவும் சத்தம் போடாம இருக்கீங்க. கதைக்கணும். அம்தா விளங்குது தானே? ஓம் சார். ஓகே. சத்தத்துக்கு நான் இனி ஒரு ஊசி அடிக்கணும். சத்தம் போதாது. நல்லா நோம்பு கஞ்சியை குடிச்சிட்டு நல்ல தூக்கம் போதும். எழுதினா சொல்லுங்க. சரி சார். சரி சார். ஓகே. எழுதிட்டோம் எழுதியாச்சா? சார். ஓகே. ஒரு எழுதியாச்சு. கேள்வி ஒன்று எழுதுங்க. இதே மாதிரி ஒரு கொஞ்சம் அதாவது நீங்களா சமன்பாடு உருவாக்குற மாதிரி ஒரு கேள்வி. சரி சார். கமலா சதுர வடிவிலான ஒரு பூம்பாத்தியை அமைத்தால் 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 அவளது சகோதரி செவ்வக வடிவிலான ஒரு பூம்பாத்தியை அமைத்தால்
அவளது சகோதரி செவ்வக வடிவிலான ஒரு பூம்பாத்தியை அமைத்தாள். 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 சகோதரியின் பூம்பாத்தியின் நீளம் சகோதரியின் பூம்பாத்தியின் நீளம் சகோதரியின் பூம்பாத்தியின் நீளம் சகோதரியின் பூம்பாத்தியின் நீளம் கமலாவின் பூம்பாத்தியிலும் 3 மீட்டர் கூடியதாக இருப்பதுடன் சகோதரியின் பூம்பாத்தியின் நீளம் கமலாவின் பூம்பாத்தியின் நீளத்திலும் சகோதரியின் பூம்பாத்தியின் நீளம் கமலாவின் பூம்பாத்தியிலும் 3 மீட்டர் கூடியதாக இருப்பதுடன் 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 அதன் அகலம் அதன் அகலம் அதன் அகலம் அதன் அகலம் அதன் அகலம் கமலாவின் பூம்பாத்தியிலும் 2 மீட்டர் குறைவானதாகவும் உள்ளது. 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 கமலாவின் பூம்பாத்தியின் ஒரு பக்க நீளம் கமலாவின் பூம்பாத்தியின் ஒரு பக்க நீளம் x என கொண்டு 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 கமலாவின் பூம்பாத்தியின் நீளம் x என கொண்டு சகோதரியின் பூம்பாத்தியின் நீளம் அகலம் என்பவற்றை எக்ஸின் கண்டு சகோதரியின் பூம்பாத்தியின் நீளம் அகலம் என்பவற்றை எக்ஸில் 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 கண்டு அதன் பரப்பளவை அதன் பரப்பளவை அதன் பரப்பளவை ax வர்க்கம் சக bx சக c எனும் வடிவில் எழுதுக. அதன் பரப்பளவை ax வர்க்கம் சக bx சக c எனும் வடிவத்தில் எழுதுக. இங்க செய்யுங்க பாப்போம்.
ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யாரோட காணி வந்து சதுரம், யாரோட பூம்பாத்தி சதுர வடிவமா இருக்கு? கமலா கமலாண்ட பூம்பாத்தி வந்து சதுர வடிவமா இருக்கு. அப்ப கமலாண்ட பூம்பாத்தி வந்து சதுர வடிவமா இருக்குன்னா அது ஒரு பக்கம் நீளம் எவ்வளவு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க? கமலாண்ட பூம்பாத்தி வந்து ஒரு பக்க நீளம் வந்து எக்ஸ், ரைட்? அப்ப எக்ஸ் ஏன்னா சதுர வடிவம் எல்லா பக்கமும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். சமனா இருக்கும். அப்ப எக்ஸா இருக்கும், எல்லா பக்கமும் எக்ஸா இருக்கும், ரைட்? இப்ப அடுத்தது யாரு? விமலாவா சம்திங் யார் ஒரு ஆள் வெப்மன், ரைட்? அடுத்தவா கமலாண்ட சகோதரி. இப்ப சகோதரின்ற வந்து பூம்பாத்தின் நீளம் என்னவாம்? கமலாண்ட பூம்பாத்தியை விட எவ்வளவு கூடயா? 3 மீட்டர் கூட. 3 மீட்டர் கூட. அப்ப கமலாண்ட பூம்பாத்தி வந்து எக்ஸ் மீட்டர் என்றா எக்ஸ் எக்ஸ் என்றா விமலாண்ட வந்து அவன் சகோதரியின் பூம்பாத்தி எவ்வளவா இருக்கும்? எக்ஸாக 3 மீட்டர். எக்ஸ் ஆக 3 மீட்டரா இருக்கும். எக்ஸ் ஆக 3 மீட்டரா இருக்கும். அது மாதிரி அதன் அகலம் வந்து என்னவா இருக்கா? எத்தனை மீட்டர் குறைவு? எக்ஸாக 2 மீட்டர். 2 2 மீட்டர் மீட்டர். குறைவுன்னு சொல்லியிருக்கு. ஆகவே அகலம் வந்து என்னவா இருக்கும்? எக்ஸ் ஆய 2 மீட்டரா இருக்கும், ரைட்? இப்போ வந்து என்ன கேட்கணும்? யார்கிட்ட பூம்பாத்தின் பரப்பளவு கேட்கணும்? சகோதரியிட பூம்பாத்தியிட நீள அகலத்தை கண்டு അതിന്റെ பரப்பளவையும் கேட்கணும். அப்ப நீளம் வந்து எங்களுக்கு தெரியும் என்னது? இப்ப எக்ஸாக 3. எக்ஸ் ஆக 3 மீட்டர். அகலம் வந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸாய 2 மீட்டர். எக்ஸ் ஆய 2 மீட்டர். பரப்பண்டா என்னது? செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவு? நீளந்தர அகலம். ஆகவே எக்ஸ் ஆக 3 தர எக்ஸ் ஆய 2. இப்ப எக்ஸ் ஆக 3ஆல இங்க 2 இங்க பிரேக்கெட் இருக்கிறதால என்ன செய்யும்? இங்க இருக்கிற எக்ஸ் போய் இது ரெண்டையும் பெருக்கும். அதே மாதிரி இந்த 3 போய் இது ரெண்டையும் பெருக்கும். அதாவது எக்ஸ் எக்ஸ் ஆய 2 சக 3 எக்ஸ் ஆய 2. எக்ஸாய 2. இப்ப உள்ள எக்ஸ் ஆல எக்ஸ் பெருக்கணும்னா எக்ஸ் வர்க்கம் சாய 2x சக 3x சாய 6. எக்ஸ் வர்க்கம் இங்க பாருங்க சாய 2x, இங்க சக 3x. இப்ப இது ஒவ்வாத குறி. அப்ப என்ன செய்யணும்? பெரியதானத்தின் குறியை போட்டு கழிக்கணும். ஒன்றுல இருந்து கழிக்கணும். பெரியதானத்தின் குறி என்ன? சக. அப்ப சகவை போட்டு 3xல 2x போனா எவ்வளவு? ஒரு எக்ஸ். ஒரு எக்ஸ். ஒன்று இல்ல ஒரு எக்ஸ். 3xல 2x போனா ஒரு எக்ஸ். அப்ப எக்ஸ் போட்டுக்கொள்ளு. ஒரு எக்ஸும் எக்ஸும் ஒன்று தான் எக்ஸ் சாய இங்கல 6. இவங்களை கேட்ட கேள்வி என்ன? ax வர்க்கம் சக bx சக c வடிவத்தில் எழுதிட்டா, ரைட்? இந்த வடிவத்தில் இருக்கான்னு பாருங்க. ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்துல இருக்கு. அது எப்படி இருக்குண்டா, இப்ப நாங்க பார்த்தோம்னா இது நாங்க இங்கு a சமன். இப்ப ax வர்க்கத்துல இருக்கிற a வந்து இங்க என்னது? x வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? பெருமானம் எக்ஸ் வர்க்கம். x வர்க்கம் என்ற எத்தனை x வர்க்கம் இருக்கு? ஒரு x வர்க்கமா, 2x வர்க்கமா, 3x வர்க்கமா, எத்தனை x வர்க்கம்? ஒரு x வர்க்கம், ரைட்? ஒரு x வர்க்கம் தான் ஒரு x வர்க்கம் தான் இருக்கு. ஆகவே a வந்து என்ன? ஒரு எக்ஸ் வர்க்கம். x வர்க்கம் என்றா எங்களுக்கு தெரியும் 1 x வர்க்கம். 1 x வர்க்கம் 1 தர x வர்க்கம் எவ்வளவு? x வர்க்கம் தானே. இங்க முன்னுக்கு 1 போட்டாலும் போடலாம் 1 தானே. அப்ப இந்த a இருக்கிற என்ன இருக்க போகுது? 1. b வந்து என்ன பாருங்க, இங்க x இருக்கு, இங்க b இருக்கு. அப்ப x-க்கு பதிலா x இருக்கு. x-க்கு முன்னுக்கு என்ன இருக்கலாம்? இதுல 1 தர x எவ்வளவு? ஒரு எக்ஸ். அப்ப இங்க b-க்கு பதிலா என்ன? 1. c-க்கு பதிலா என்னன்னு பாருங்க, 6. என்ன 6? அங்க சக c இருக்கு, இங்க சயாறு இருக்கு. சயாறு, ரைட்? அப்ப இந்த c-க்கு பதிலா சயார போட்டீங்கன்னா இங்க இருக்க சயாறு வேற வெளியே கொள்ளுங்க. விளங்குதா? விளங்குது சார். ஓகே.
அடுத்து இதை எழுதி கொண்ட தலையங்கம் போடுங்க. ஈருறுப்பு கோவைகளை வர்க்கித்தல். இதை எழுதிட்டு போடுங்க தலையங்கம். ஈருறுப்பு கோவைகளை வர்க்கித்தல். ஈருறுப்பு கோவைகளை வர்க்கித்தல். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாக ரெண்டு ஒரு கோவை இருக்குண்டா, ரைட்? அதை வர்க்கிக்கிறேன்னா என்ன அர்த்தம்டா? இப்ப இது எக்ஸாக ரெண்டுன்ற கோவைய நான் வர்க்கிக்க போறேன்டா. எக்ஸாக ரெண்டு முழுவதின் வர்க்கம். முழுவதின் வர்க்கம் நான் சொல்லியிருக்கேன். ஏ வர்க்கம் நாங்க அதை எப்படி எழுதி கொள்ளலாம்? ஏ தர ஏ. அதே மாதிரி எக்ஸாக ரெண்டு முழுவதின் வர்க்கத்தை எப்படி எழுதி கொள்ளலாம்? எக்ஸாக ரெண்டு தர எக்ஸாக ரெண்டு. ஓமா இல்லையா? எக்ஸாக ரெண்டு தர எக்ஸாக ரெண்டு எழுதலாமா இல்லையா? ஏ வர்க்கத்தை ஏ தர ஏன்னு எழுதுற மாதிரி இவ்வளவு வந்து இப்ப உள்ள இருக்கிற மாதிரி ஏ வர்க்கம்டா. இதை எக்ஸாக ரெண்டு தர எக்ஸாக ரெண்டு எழுதலாமா இல்லையா? எழுதலாம் சார். ரைட், எழுதலாம். இப்ப பாருங்க, இதை நாங்க இப்ப என்ன செய்யலாம்? இந்த எக்ஸால இதை ஒருக்கா பெருக்கணும். அது மாதிரி இந்த ரெண்டாலையும் இவ்வளத்தையும் பெருக்கணும். அப்ப எக்ஸால பெருக்கணும்டா எக்ஸாக ரெண்ட பெருக்கணும். ரெண்டால எக்ஸாக ரெண்ட பெருக்கணும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் தர ரெண்டு ரெண்டு எக்ஸ், ரெண்டு இங்க இதை ரெண்டு எக்ஸ் சக நான்கு. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 4. ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு வடிவம் உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா இதை வந்து நீங்க செய்து கொள்றதுக்குரிய வடிவம் எப்படின்னா, இப்படி இவ்வளவுக்கு முழுவதின் வர்க்கம் இருக்குண்டா நாங்க இதை டைரக்டா நீங்க மனசாலேயே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? இப்படி விரிவெழுதி செய்யணும் மட்டும் இல்லை. அதாவது வந்து இப்ப உதாரணத்துக்கு எக்ஸ் சக 5 முழுவதின் வர்க்கம் இருக்குன்னு வைப்பேன். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இந்த வர்க்கத்தை கொண்டு வந்து இதுக்கு போடணும். போட்டோம்னா என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம். இங்க உள்ளுக்கு சக இருக்கா சாய இருக்கான்னு பார்க்கணும். உள்ளுக்கு இதுல என்ன இருக்கு? சக இருக்கு. ஆகவே சக போடுவோம். அடுத்தது போடுவோம், இங்க ஒரு ரெண்ட போட்டுருவோம் கட்டாயம். ரைட்? ரெண்டு. இங்க முன்னுக்கு இருக்கிற எக்ஸையும் அதே மாதிரி பின்னுக்கு இருக்கிற 5ஐயும் பெருக்குவோம். ரைட்?
அப்ப 2 இந்த எக்ஸையும் 5ஐயும் பெருக்கிறோம். அதுக்கப்புறம் பின்னே கட்டாயம் சகதான் போடுவோம். அப்புறம் இங்க இருக்கிற 5க்கு இந்த வர்க்கத்தை கொண்டு வந்து போடுவோம். ரைட்? அப்ப இப்படி வரும் எக்ஸ் வர்க்கம் சக 10x சக 25. முன்னாடி இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, இந்த 2 வர்க்கத்தை கொண்டு எங்க போடுவோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸுக்கு. எக்ஸுக்கு ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 2 கட்டாயம் போடணும்னு சொன்னான். 2 சக போடணும் என்னதுக்காக? இங்க சக இருக்கிறதால. அப்ப சக 2 தர இங்க முன்னுக்கு இருக்கிறது என்ன? எக்ஸ். பின்னுக்கு இருக்கிறது என்ன? 2. இப்ப இந்த முன்னுக்கு இருக்க குறிய பார்க்க கூடாது. அந்த முன்னுக்கு இருக்க குறியத்தை நான் இங்க சகன்னு போட்டுட்டேன். அப்ப பின்னுக்கு இருக்கிறது என்ன? 2. அப்ப 2 சக இனி என்ன என்னத்துக்கு வர்க்கத்தை கொண்டு எதுக்கு போடணும்? 2க்கு போடணும். அப்ப 2 வர்க்கம். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 2 தர எக்ஸ் தர 2 எவ்வளவு? 4x சக 2 வர்க்கம் எவ்வளவு? 4. வந்துச்சா அந்த விட? வந்துச்சு சார். ஓ, அப்ப இப்ப பாருங்க, இதை நாங்க ஏ சக பி முழுவதின் வர்க்கம் இப்படி ஒரு தெரியா கணியம் இருக்குண்டா இதை நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஏ சக பி இன்டு ஏ சக பி என்று எழுதலாம். இப்ப நாங்க இதை உள்ளுக்கு விரிச்சலினும்டா ஏயால ஏ சக பி சக பியால ஏ சக பி. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் எழுதி கொள்ளலாம். உள்ளுக்கு ஏயால ஏ பெருக்கினா ஏ வர்க்கம், ஏயால பிஏ பெருக்கினா ஏபி, பியால ஏ பெருக்கினா ஏபி சக பி வர்க்கம். ஆகவே பெருக்கணும்டா ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம். ரைட்? அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு இருபடி சமன்பாடு, இருபடி கோவைன்ற, அதாவது வந்து ஒரு ஈருறுப்பு கோவைன்ற முழுவதின் வர்க்கம் என்றா வர்க்கிச்சம் என்றா அதுக்குரிய விரிவு வந்து ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்கும். ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்கும். இது கட்டாயம் எங்களுக்கு ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். இது ஓலவலுக்கு எங்களுக்கு வரும். ஸோ கட்டாயம் இது ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். அப்ப நீங்க இதுக்கு கீழே நீங்க போட்டுக்கொள்வீங்க ஏ சக பி முழுவதின் வர்க்கமா இருந்துச்சுன்னா அதுக்குரிய விரிவு ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் என்று போட்டு இந்த பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க விளையாட்டு. சயாவுக்கு வந்து நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சயாவுக்கு இப்ப சகாவுக்கு இது எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு அந்த எக்ஸாக 2 முழுவதும் வர்க்கத்தை எப்படி வந்ததுன்னு போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸாக 5க்கு டிரெக்டா எப்படி செய்யலாம்ன்றதையும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. எழுதினா நாங்க மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நான் இப்போ அடுத்த கிளாஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், குரூப்ல மென்ஷன் பண்ணி விடுவேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். தேங்க்யூ. எழுதாதாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்கோ. ஏனெண்டா இப்போ 11ஆம் ஆண்டு கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட்.